ஏன் இறைவன் எல்லாத்துக்கும் வந்து கூட்டிட்டு போக மாட்டாருன்னா, இறைவன் தயாராக தான் இருக்கிறார். யாரு விருப்பப்படுறீங்க? ஒவ்வொரு உயிரிற்கும் அதற்குண்டான சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அது எதை அடைய வேண்டும் என்ற முழு உரிமை அதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப நீங்க எதை விரும்புறீங்களோ அதை தான் அடைவீங்க. நீங்க இறைவனை விரும்பவே இல்லையே, அப்புறம் எப்படி இறைவன் வருவான்? ஒவ்வொரு உயிரின் தற்சுதந்திரத்தில் இறைவன் தலையிடுவதில்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு உயிருக்கும் அதுக்கு தற்சுதந்திரம்ன்ற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. கார் ஓட்டணும்னு ஆசைப்படுறீங்க, கார் ஓட்டுறீங்க. ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க. அதுக்குண்டான கால சூழ்நிலை விரயமாகுது. சம்பாரித்து சேர்த்து வச்சு ஃப்ளைட்டில் போய் அப்பாடா ஒரு திருப்தி அடைகிறீங்க. எல்லாமே அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க, எங்கே அனுபவிக்காமல் இருக்கீங்க? இறைவனை எப்போ பிடிக்க போகிறீங்க? சரி, இதெல்லாம் அனுபவிச்சிங்களே, இது நிரந்தரமானதா?